நம்ம டாக்டர்லாம் இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, மூளைக்கு பயிற்சி கொடுங்க, அதுதான் சரியான முறையான உடற்பயிற்சி. மூளைக்கு பயிற்சி கொடுத்து அதனோட சக்தியை அதிகரிங்க. ஏன்னா மூளை தான் உடம்பை இயக்குவது. நான் மூளையை ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா பாடியும் சுறுசுறுப்பாக இருக்கும். மூளைக்கு ஃபஸ்ட்டு பயிற்சி கொடுங்க, அப்புறம் மசில்ஸு எலும்புக்கு கொடுங்க அப்படின்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன், நம்ம இந்திய டாக்டர்களுக்கு உடற்பயிற்சி என்றால் என்னவென்று தெரியவில்லை சொல்லிக்கிறேன். அது இப்போது உறுதியாகி போச்சு. இந்த வார்த்தையை அவங்க எப்போ சொல்லணும் தெரியுமா? சுதந்திரம் வாங்கணும் பார்த்தீங்களா, அப்போ சொல்லியிருக்கணும். ஏன்னா சைனா, ஜப்பான், கொரியாலாம் செஞ்சால் இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. அப்போ சொல்லியிருந்தால் இன்றைக்கி இந்திய நாடு எங்கேயோ போயிருக்கோம், உலகத்திலே நம்பர் 1 இருந்திருக்கோம். அதை விட்டுட்டாங்க. இப்போ 75 வருஷம் கழிச்சு இப்போ சொல்கிறாங்க மூளைக்கு பயிற்சி கொடுங்க. சரி, கொடுக்குறோம். என்ன பயிற்சி கிட்ட தெரியாது. என்ன பயிற்சியாக கொடுக்குறது, எப்படி பயிற்சி கொடுக்குறது சொல்லுங்கள், அதை சொல்லணும்ல, தெரியலை. அதான் இந்தியாவில் எந்த டாக்டர்களுக்கும் உடற்பயிற்சி என்றால் என்னவென்று தெரியல, நான் அடித்து சொன்னேன். இப்போ நான் செய்து காட்டுறேன், மூளைக்கு எப்படி பயிற்சி கொடுப்பது. இப்படி தான் இப்போ நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, இப்படி தான் கொடுக்கணும். இதில் தான் பாடத்தை நான் இந்தியாவிலே நான் தான் அதிகமாக நிறையா வச்சுக்கிறேன். இதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. இந்த பாடம் செஞ்சால் தான் இந்தியா முன்னேறும், லஞ்சம்லாம் குறையும். நீங்கள் இந்தியன் 2, 3, 4, 5 1000 பாடம் இந்தியன் எடுங்க, லஞ்சம்லாம் குறையவே குறையாது. அந்த இந்தியன் 2 படத்தை கூட லஞ்சத்தை போக்குவதற்கு என்ன வழி, ப்ராப்பர் சொல்யூஷன், தீர்வு சொல்லலை. தெரியாது அவங்களுக்கு, சும்மா என்னத்தையும் எடுத்து விட்றாங்க. சரி விடுங்க, என்ன பண்ணுறது. மக்கள் நீங்கள் பாவம் இன்னோசண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களை வச்சு நல்லா எல்லா பேரும் சம்பாதிக்கலாம். சரி, மூளைக்கு பயிற்சி இப்படி தான் கொடுக்க வேண்டும். ஒரு பாடத்தை நான் செய்கிறேன், இது கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு செய்வேன், வேறு வழி இல்லை. நான் ஃபோர்ஸ் போட்டு செய்கிறேன். இது ஏன் செய்கிறேன்ற அதுக்கும் நான் காரணம் சொல்கிறேன். செஞ்சுட்டு அப்புறம் பேசுகிறேன். பாருங்கள், இப்படி முறையான கைகால்களின் அசைவின் மூலம்தான் மூளைக்கு பயிற்சி கொடுக்க முடியுமே தவிர வேறு வழியே கிடையாது. இதுதான் வழி. நான் இதை இப்போ கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு செஞ்சேன், ஃபீல். ஏன்னா இப்போ தான் அவங்க மூளைக்கு பயிற்சி கொடுக்கணும்னு வந்துருக்குறாங்க. அதெல்லாம் மூளைக்கு மட்டுமல்ல, உள் உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, உள் உணர்வு, ஃபீல், அதை வளர்க்கணும். அப்போ தான் ஹெல்த்து கன்ஃபார்ம், லைஃபே கன்ஃபார்ம். இல்லைன்னா இல்லை. இப்படி ஆர்டர் போய்கிட்டு இருக்குது. இதை புரிஞ்சு பண்ணுறவங்க தான் அவங்க, அந்த 3 பேர். நான் அடிக்கடி நான் சொல்லுவேனே, அந்த 3 பேர். மற்ற நாடுகளும் இல்லை, இந்தியா சுத்தமாக இல்லை. இதைத்தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து வீரக்கலை பயிற்சி பண்ணுங்க. அதில் தான் மூளைக்கு உள் உணர்வுக்கு பயிற்சி இருக்குது, வேறு எதுலேயுமே அல்ல. பெற்றோர்களே லேட் பண்ணாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு வீரக்கலை பயிற்சி கொடுங்க. அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு நல்லது. உங்கள் சந்ததிகள் சிறப்பாக வரும்.
நீங்கள் லேட் பண்ண உங்கள் சந்ததிகள் லூஸாக பிறக்கும். இதுதான் வழி. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போவுமே வீரக்கலை பயிற்சி கொடுங்க, சிலம்பம் பயிற்சி கொடுங்க. அதான் நல்லது. நன்றி, வணக்கம்.